ஆனா அப்படியே உள்ளதனால ஆனா எல்லாம் பாடி பாத்துருக்கா இப்ப எவளா கத்துறானோ ராமராஜ் அவளும் சாப்பிடறான் பாத்துட்டு என்ன சாப்பிடறாரு எவளை இப்ப என்னமா என்ன பண்றான் அங்க போனா சவுண்டே வராது எப்பயுமே கேளு மூண்டாஸ் பத்திர ஹைலைட்னா எந்த ஆம்பளையுமே குஷ்டு வர முடியாது இப்போ ஏன் வர முடியாது நான் கூட குஷ்டு போனேன்னு எங்க வீட்டுக்கு ஆமா சண்டை நான் கொஞ்சமான சண்டை வராது எங்க வீட்டுல எல்லாம் அப்படியேப்பட்ட கோவக்காரனா நீங்க தேர்வே எங்களால தானே இருக்கா ஜனம் மொத்தமே எங்க வீட்டான் தான் இருக்கு தங்கராசு பண்ணி சண்டைனா ஜனம் எங்க வீட்டான் தான் அவ்வளவு கோவக்காரனா நீங்க ரோடெல்லாம் அடிச்சுனே வருவேன் எங்க போயிட்டு அங்கிருந்து எங்க போயிட்டு சொல்லிடுறா அடிக்காது வா மாமா அடிக்காது வா மாமா அடிக்காது மாமா சைலண்டா வீட்டுக்கு கூட்டின்னு போவான் சரி வீட்டுக்கு கூட்டின்னு போய் நம்ம ஒண்ணுமே பேச முடியாது ஆமா பேசாத அளவுக்கு புடிச்சிடுறாங்க ஏத புடிச்சிடுறாங்க மெயினா பேச்சு வர இடத்துல புடிச்சிடுறாங்களா நெஞ்ச பிடிக்கிறாங்க நெஞ்சதான பிடிக்கிறாங்க நெஞ்ச புடிச்ச கையை தட்டி பேசுறத போடுமா அதெல்லாம் கிடையாது நெஞ்ச பிடிக்கிறது இல்ல வீட்டுக்கு தட்டி தக்கிய பிடிச்சிடுறாங்கப்பா அப்படியே பிடிச்சாங்கன்னா பேச்சு வருதா வராது அவங்க எவ்வளவு மனசுக்கு வருதோ அவளை அடிக்கிறாங்க அப்புறம் நான் வெளியே வந்தா கூட நான் ஆம்பளை பேர் சமாளிச்சிருவேன் எப்படி சமாளிப்பேன் உங்களை விட்டு போடுவா குட்டி போடுவான்றதுனால வெளியே வந்து ஏன் வீட்டுக்கு அடிக்க முடியாதா அங்க புடிச்சிட்டாங்க எங்க அடிக்கிறது அந்த மாதிரி நிலைமை நீங்க சொல்லையா ஆனா அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட 556 தேசத்தை அரசாட்சி செய்யக்கூடிய துரோகியின் சக்கரவர்த்தி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாத்திரை உனக்கு என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை என் தந்தையாகப்பட்ட திருதராட்டி மகாராஜன் திருதராட்டி மகாராஜன் ஆமா குடிக்கா பசங்களா நீங்க அப்புறம் கண்ணு தெரியாதனமா அது குட்டிகா பசங்க மெரி பண்ணி விட நீ குட்டிகா பசங்க தானே நீங்க யார் அந்த காசு போன காலத்துல அவன் செஞ்ச வேலை இல்லைன்னா மியூசிக் வந்து சரி விடு அப்புறம் பாத்துக்கலாம் என் தந்தையாகப்பட்டவன் திருதராட்டின மகாராஜன் திருதராட்டி மகாராஜனுக்கு 2 கண்கள் தெரியும் தந்தையாகப்பட்டவன் என் தாயாகப்பட்டவள் யார் தெரியுமா என் தாயாகப்பட்டவன் காந்தாரி காந்தாரியை திருமணம் முடித்தார் திருமணம் முடித்து நாங்க எத்தனை பேர் வெளியே வருவதே உனக்கு மகேஷா இப்படி 100 பேர் பிள்ளைகளாக இருந்தோம் ஏமா கொஞ்ச நேரம் இருங்கம்மா 100 பேர் பிள்ளைகளாக பிறந்தோம் என்ன பண்ணுது ஒண்ணும் பண்ண முடியாது ஏத்தா மாரி அஸ்தைக்கு போகாது ஜம்புவா 99 பேர் ஆண் பிள்ளைகளாகவே பிறந்தோம் 100 பேர் நீங்க ஆமா உங்க அம்மாவுக்கா வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்களான்னு கேட்டேன் எதுக்கு 100 பேர் வேலைக்கெல்லாம் போறது இல்லையா இதுலயே இருந்தாங்களான்னு உங்களுக்கு கரண்ட் பில் கூட வராது எங்களுக்கு ஏது கரண்ட் பில்லு அதான் கேக்குறேன் கரண்ட் பில்லே கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ஆனா என் தந்தைக்கு 2 கண்கள் தெரியாது இப்போ 100 பேருன்றீங்க ஆமா திருதராட்டி மாதிரி அம்மா லாப லாபான்னு வாய்
என் காந்தாரியாகப்பட்டவன் தாயாகப்பட்டவன் போட்டோவில் இருக்கிறானுங்க. அவங்கள யார் சமாளிக்கிறதுனாங்க? அப்படி 99 ஆண் பிள்ளைகள் ஒரே ஒரு தங்கையாகப்பட்டவன் தூச்சடைன்னு சொல்லக்கூடிய திருச்சடை மாது இப்படி என் தங்கையாகப்பட்டவன் பிறந்தான். ஆனா நீ சொன்ன பாரு, எல்லாரும் இந்த வேலையில வந்தவன் கிடையாது. வரத்தினால் பிறந்தவர்கள் நாங்க. வரத்துல? ஆமா, 100 பேர். இப்ப நீங்க பால்வடியெல்லாம் நீங்களே சரி போயிட்டு இருக்கீங்களா? அந்த காலத்துல ஏது பால்வடி எங்களுக்கு ஸ்கூல் தெரியாதா? அரசர் குலம் வர அந்த காலத்துல ஏது பால்வடியா? அப்ப நீங்க எல்லாமே இந்த இதெல்லாம் மில்கெல்லாம் எப்படி சாப்பிட்டீங்க? பால் பால் எப்படி குடிச்சிக்கன்ற 100 பேர் ஆச்சு. நம்ம எப்படி ஒருவேளை பைப் லைன் போட்டாங்களா? பைப் லைன் எதுக்கு போடுறாங்க? பைப் லைன்ல ஓட் போட்ட அந்த குழந்தைல குடிச்சிட்டீங்களா? இப்படி 100 பேர் பிள்ளைகளை பிறந்தோம். பிறந்த பிறகு ஆனா வரத்தினால் பிறந்தவர்கள் இப்பேற்பட்ட சகோதரர் கூட்டம். சரி, எப்படி பிறந்தார் உனக்கு? ஒரு நாள் தினத்திலே என் சிறிய தாயாகப்பட்டவர் குந்தமாதேவி, என் சிறிய தந்தையாகப்பட்டவர் அப்பேற்பட்ட பாண்டுராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் திருட்டு தேவடியா பசங்க 5 பேர். 5 பேர். 5 பேரு. நாங்க எத்தனை பேரு? 100. ஒரே ஒரு 100 பேர். அவங்க அதிகமா போந்துக்கிறானுங்க. தேவடியால போட்ட பசங்க 5 பேர். நாங்க ஒரே ஒரு 100 திட்டமா செகண்டுக்கு வந்துக்கிறீங்க 100 பேர். அவனுங்க 5 பேர். 5 பேர் தேவடியா பசங்க. நீங்க ஒரே 100 திட்டமா. ஆமா, அது அவங்க 5 பேர் எடுத்து கஷ்டம். நீ சொல்றது யார் சிரிக்கிறாங்க? அவங்க யார் சிரிக்கிறாங்க? அவங்க யாரு சிரிக்கிறாங்க? வாய்க்கு இது சிரிக்கிறாங்க. என்ன கேட்டா அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். இப்படி பஞ்சாப் பாண்டவர் திருட்டு தேவடியா பசங்க 5 பேர் பிறந்தாங்க. அவனுங்க 5 பேர். இருப்பது 56 தேசம். 56 தேசத்தை சரி பண்ண வேண்டிய வருது. 28 56 தேசத்தை சரியா பாதி பிரிச்சா. பஞ்சாப் பாண்டவர் எத்தனை பேர்? அவங்க பஞ்சபாடு 5 பேர் போட்டாங்க பாரு. இப்ப நாங்க 100 பேர் எப்படி போறோம் சொல்லிட்டு உங்களுக்கு? 5 பேர் பிறந்தாங்க தேவடியா பசங்கன்றீங்க. ஆமா, அப்ப நீங்க 100 பேர் பிறந்தவங்க கரெக்டா பிறந்தீங்க. அதான் ஒரே ட்வின்ஸ் கேட்டேன். மூடுவாங்க. டிஎன்ஏ ஒரே இதுல டிஎன்ஏ போச்சான்னு நீ கேக்குற கேள்வி என்ன பதில் சொல்றது? ரத்தத்தை தான் பிறந்தாங்க. அப்படி இருந்தது என் சிறிய தாயாகப்பட்டவன் அப்பேற்பட்ட குந்தமாதேவி, என் தாயாகப்பட்டவள் அப்பேற்பட்ட காந்தாரி. அப்படி இருவருக்கு திருமணம் நடந்தது. ஒரு வீட்டுல அக்கா தங்கச்சி வாழ வச்சுக்க. ஒரு வீட்டுல அக்கா தங்கச்சி வாழறாங்க. மூத்த மருமகள் இருக்கும் போது இளைய மருமகள் கர்ப்பதரித்தா என்ன சொல்லுவாங்க? அவளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பொருள் பிள்ளை பெருக்கா விட்டா என்ன சொல்லுவாங்க? அதே நம்ம வந்துருப்பா உடம்பு சரியில்லை வந்துக்கிறாரு. சரி, அவங்க 100 பேர் பிறந்தீங்க. ஒண்ணும் பண்ண முடியுதா? இப்படி பிறந்தவர் பஞ்சாப் பாண்டவன். சரிங்க. குழந்தை சின்ன மருமகள் கூட பெரிய மருமகள் கூட என்ன சொல்லுவாங்க? மலடி சொல்லுவாங்க. அப்படி என் தாயாகப்பட்டவர் மன சஞ்சலத்தோட வேண்டிட்டு கொண்டிருந்தான். சரி, ஆனா இறுக்கி பிடித்தால் கையை, ஓங்கி அடித்தால் அங்கத்தை. என்ன ஐயா என்ன சொன்ன? இறுக்கி பிடித்து கையை ஓங்கி அடித்தால் அடி வைத்து. அதான் சொன்னேன். நீ என்ன சொல்றீங்க? அடி நீ சொன்ன நான் வந்து ரியாக்ஷன் காட்டினேன். ஏன் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓங்கி அடிச்சுனாங்க. எங்க அடி வைத்தேன். அடி வைத்தமா? அடி வைத்து ஏன் சொல்ல மாட்டேன்? அடி வைத்தா. அப்படியே உதிரமாகப்பட்டது ஆறாக பாய்ந்தது. பாயக்கூடிய இடத்திலே பார்த்தது. சரி, இந்த உதிரமாகப்பட்டது வீணாக போய்விட்டால் மறுபடியும் புத்திர சந்தானம் இல்லாமல் போய்விடும் என்று 99 திருவடை கொண்டான். திருவடை என்ன? கொட்டாங்கச்சி. திருவடை கொண்டு வந்து 99 கொட்டாங்காட்சி நிரப்பிடா. 99 கொட்டாங்காட்சி நிரப்பி ஆண் பிள்ளைகளாக நாங்கள் பிறந்தோம். ஒரே ஒரு கொட்டாங்காட்சி 60 என்றது. அந்த தான் ஆசை தங்கி திருச்சடை மாறி. இப்போ நீங்க வந்து கொட்டாங்காய்ச்சியில் பிறந்தீங்க. கொட்டாங்காய்ச்சியில போறதவங்க கேட்டாங்க. நம்ம அந்த உதிரை வீணா போறதுனால 100 திருவட்டில உதிரி திருப்பி. ஆமா, அது 99 நிறைய ஆச்சு பாரு. அது வந்து ஆம்பளை பசங்க ஆண் பிள்ளைகளாக பிறந்தோம். ஆரியா பிறந்தது பொண்ணை பிறந்துச்சு. பெண் குழந்தை.
அப்போ நீங்க கொட்டை காய்ச்சிட்டு போனீங்க, அவருக்கு பிறக்கல திருக்கநாட்டு மகாராஜனுக்கு. அதனால வரத்துல பிறந்தது. அவங்க யாருக்கு போனாங்க? யாரு? அவங்க பஞ்சு பண்ண தேவடியாளுக்கு பிறந்தது யாருங்க? நீங்க தானே தேவடியா பசங்க. எதை வச்சு தேவடியா பசங்க சொல்ற சொல்லு பாக்கலாம். என்னடா அவங்க 5 பேர் பிறந்துக்கிறாங்க. ஆமா. 5 பேருக்கு 5 அப்பனுக்கு கூட அப்பனுக்கு பிறந்துக்கிறாங்க. சரி, நீங்க கொட்டை காய்ச்சிட்டு தானே பிறந்துக்கிறீங்க. பாண்டு புத்திர மகாராஜன் குணமதின்னு சொல்றாங்க. ஆமா.